ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரங்கநாதன் தெரு, டி நகர். ஸோ இந்த ரங்கநாத தெரு சென்னையில் டி நகரில் இருக்குது. தியாகராய நகர் என்ற ஏரியாவில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மாம்பழம் தொடர்வண்டி நிலையத்திற்கு மிகவும் அருகில் உள்ளது. ஸோ இது வரலாறுன்னு பார்த்திங்கன்னா ரங்கநாதன் தெருன்னு எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரீட்டில் யார் ஃபஸ்ட்டு குடியேறாங்களோ, இப்போ சென்னையில் காமனாக பார்த்திங்கன்னா ஜாதி மதம் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் யார் ஃபஸ்ட்டு குடியேறாங்களோ அவங்க பேரை வைக்கிறது தான் வழக்கம். ஸோ அந்த வகையில் இந்த தெருவில் 1920 சென்னை மாகாணத்தில் ஓய்வு பெற்ற பணியாளரான துபில் ரங்கசுவாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு கட்டினார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரங்கசாமி ஐயங்கார் அந்த பேர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரங்கநாதன் என்று கடவுள் பெயருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் சுறுசுறுப்பாக இயங்கும் வணிக தெருவுகளில் ஒன்றாகும். இது பார்த்திங்கன்னா ஒரு தெரு எண்டில் உஸ்மான் சாலையும் இன்னொரு தெரு எண்டில் மாம்பழ தொடர்வண்டி நிலையம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குண்டூசியிலிருந்து தங்கம் வைரம் வரை எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைக்குது. இது பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கால் வைக்க முடியாது. இப்போவே காமனாக இப்போ நேரத்துலேயே இந்த மாதிரி, ஏன்னா பொருட்கள் அனைத்தும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது. இங்கே பெரிய பெரிய வியாபாரிகளும் இங்கே ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு வெளியில் ரீட்டைல் ரேட்டுக்கு விற்பாங்க. இப்போ வெளியில் ஒரு துணி எடுத்தால் 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 600, 650 அந்த ரேஞ்சில் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். அதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ், இப்போ பாத்திரம், வீட்டுக்கு உபயோக பாத்திரம், ஸ்டவ்வு, அப்புறம் கரண்டி, கிண்ணம், என்னென்ன இருக்கோ வீட்டு ஹோம் அப்ளையன்சஸ் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுன்னு அப்படி சொல்லலாம். இப்போ எப்படி பெங்களூரில் பார்த்திங்கன்னா சிவாஜி நகரில் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு, சிக்பேட்டை இருக்கு பாருங்க, சேம் அதே தான். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும், சிக்பேட்டையில் இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்க்கலாம். நீங்கள் பெங்களூர் எப்போயாவது போனீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், சிக்பேட் மார்க்கெட் பக்கம் இருக்குது. இந்த அளவு கூட்டம் இருக்கும், கடைங்க ஓரளவுக்கு இருக்குது. இதில் ஒரு 80%, 70 to 80% கடைங்க, பெரிய பெரிய கடைங்க இருக்குது. இங்கே என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் அங்கேயும் கிடைக்குது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் போய்ட்டு அங்கேயும் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு வியாபார தெரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே கிடைக்காத பொருளே எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இங்கே பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரு, இந்த முழு சரவணா ஸ்டோருக்காரங்களும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸு அவங்க இருக்காங்களே, இந்த தெருவில் மேக்ஸிமம் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த தெருவை வச்சு, இந்த தெருவில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை வச்சு ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும், அங்காடி தெரு அப்படின்ட்டு. அதில் நம்மலாம் பார்த்துருப்போம். உள்ள வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட அந்த முதலாளிங்க அவங்க வேர்வையை பிழிஞ்சு எப்படி வேலை வாங்குறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையை வச்சு, அது உண்மையோ இல்லையோ தெரியல, எந்த அடிப்படையில் அவங்க எடுத்தாங்களோ நமக்கு தெரியாது. ஸோ நான் அந்த படத்தில் நடந்ததை வச்சு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு படமாக பார்த்தோம் இல்லையா, அது இந்த ஸ்ட்ரீட்டை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்தாங்க. ஸோ நீங்கள் சென்ட்ரல் போனீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு டி நகருக்கு பஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபு, ஆட்டோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போத்தீஸ், லலிதா ஜுவல்லர்ஸ், அதான் இங்கே கிடைக்காத பொருளே இல்லை, இங்கே இல்லாத கடைகளே இல்லை. அந்த மாதிரி இந்த டி நகர் இதில் ரங்கநாதன் தெரு, உஸ்மான் ரோடு, பாண்டி பஜார் இதெல்லாம் பக்கமே இருக்கிற ஏரியா. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்டவங்களுக்கு பொருட்கள் ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க. அது நம்ம இப்போ இந்த கல்யாண நாள்,
இல்லை ஏதாவது பண்டிகை நாள் அப்படின்ட்டு இங்கே போயிட்டோம்னா நமக்கு என்னென்ன தேவையோ ஒரே ஸ்ட்ரீட்டில் எல்லாம் வாங்கிடலாம். அப்போ வேறு இடத்துக்கு போனால் இங்கே இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை இருக்கும், வேறு ஒரு ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு ஒரு கடை இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து போங்க அலைச்சல் இல்லையா. இங்கே வந்துட்டா உங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஒரு குண்டூசியிலேருந்து தங்கம் வெள்ளி உங்களுக்கு சில்வர்லேருந்து ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து எல்லாம் ஒரே இடத்துல கிடச்சிடும். இது லோக்கல் ஆளுங்களுக்கு இது தேவையில்லை, ஆல்ரெடி அவங்க அப்போ போவாங்க. இப்போ நம்மள மாதிரி இப்போ வெளியிலேருந்து போகிறவங்க ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டை யூஸ் பண்ணிட்டா இங்கே பக்கமே இருக்குது நிறைய ஸ்ட்ரீட்டுங்க. நான் சொன்னேன் இல்லையா, எல்லா பொருட்களும் ஒரு டைம் வாங்கிட்டு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு இப்போ நீங்கள் வரலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த சரவணன் ஸ்டோர்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தேன். அவங்க எல்லாமே ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, அவங்க என்னென்ன இருக்கோ எல்லா ஐட்டமும் அவங்களும் கொடுப்பாங்க. இந்த பாருங்கள் பில்டிங் பாருங்கள், ஒரு சைஸு பில்டிங் பார்த்தீங்கன்னா அது கீழேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நல்லா பான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அனாந்து பார்க்குற மாதிரி கட்டடங்கள். இந்த பக்கமே ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸு. அவங்களுக்கு நடக்கிற வியாபாரம் அவருக்கு, இவருக்கு நடக்கிற வியாபாரம் இவருக்கு. ரெண்டு பேருக்கு ரெப்புடேஷன் இருக்குது. ஜனங்க எங்கே விரும்பி போயிட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு விட்டுட்டு தான் அது. இது பார்த்திங்கன்னா க்ரௌடுங்க. சைடு கடைங்க பார்த்திங்கன்னா இந்த பெரிய பில்டிங் இல்லாத இடத்துல சைடு கடைங்க பாருங்கள். வளையல்லேருந்து பொட்டு, குங்கும பொட்டுலேருந்து, அதான் குண்டூசிலேருந்து உங்களுக்கு எல்லா விதமான பொருள்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் மொபைல்ஸ் ரிலேட்டடு உங்களுக்கு எதாவது பேட்ரி வேணுமா, இல்லை அது மேலே போடுற டச் கவர் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது வேணும்னாலும் இங்கே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.